மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. வாழ்க்கையில் நான் பார்த்துட்டேன் சார். எனக்கு வந்து ஒரு விஜயகாந்த் சார், ரவுத்தர் சார், பாரதிராஜா, பாலச்சந்தர் அப்படின்னு எடுத்து வந்தீங்கன்னா இளையராஜா வாழ்க்கையில் நம்முடைய ட்ராவல் ஒரு பெரிய பார்ட்டில் பாத்திரம் மாட்டோமா அப்படின்னு கோடி பேர் இயங்கும்போது நம்ம அப்படியே பக்கத்தில் இருக்கோம். அவர் கூட அந்த படங்கள் பண்ணும்போது ஒரு வாட்டியும் நம்ம தெய்வாக ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன் ஒத்துக்கிறாரு. அப்போ அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. அதில் பேசி கன்வின்ஸ் பண்ணி எல்லாம் பேசி கொடுக்குறோம். அதில் பண்ணுற பழக்கங்கள் நம்ம நடந்துக்கிட்டது ஒரு வாட்டியும் போய் அப்போ கூட எனக்கு இந்த மது கொஞ்சம் சரியாக இல்லாத ஒரு சூழ்நிலையில் வரும்பொழுது அவர் சார்பில் போய் நான் இதெல்லாம் வேணும் சொல்லி இந்த சாங் வாங்குற இடத்துல ரீரெக்கார்டிங் டைமில் எல்லாத்துலேயும் பேசி அந்த பழகும் போது அவர் கொஞ்சம் அந்த புரிதலும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கானேன்ற அந்த ஃபீல் வந்துருச்சு அவருக்கு. நாமளும் முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு எவ்வளவு ஃபேவரபுளாக அவர் நினைக்கிற மாதிரி என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கூடவே இருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் பூந்தோட்ட காலத்தில் ஒரு மியூசிக் பண்ணார். அப்போவே பழக ஆரம்பிச்சிட்டோம். அப்போ வந்து அது வந்து விஜயகாந்த் சார் வந்து பேசி இதே கம்பெனின்னு நான் தம்பி தான் வேலை பார்த்துக்குறேன் அப்படின்லாம் சொல்லி எல்லாம் செஞ்சு பண்ணியாச்சு. அப்புறம் புலன் விசாரணை, பாட்டுக்கு ஒரு தலைவன் பண்ணோம், புலன் விசாரணை பண்ணோம். எல்லாமே நான் கூட தானே எல்லாமே நான் தான் கோஆர்டினேட் பண்ணுவேன். நிறைய கம்போசிங் போகிறது வர்றது எல்லா இடத்துலையும் அவர் பழகுவார். அப்போ நிறைய என்னை கூப்பிட்டு வந்துட்டு இந்த ஊரில் போயிட்டுப்பா இந்த ஸ்கூலில் போயிட்டு இந்த டொனேஷன் கொடுத்துருப்பார், சில செய்வார், இங்கே சாப்பாடு போடணும் போய் போடுங்கன்னு சொல்லுவார். அதெல்லாம் காசு கொடுத்துருவார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு கூப்பிட்டு செய்வார். அவருக்கு ஏதோ இவன்கிட்ட சொல்லலாம்னு சொல்லும், நீ இந்த காலேஜில் போய்ட்டு இன்றைக்கி இத்தனை பேருக்கு இந்த இது இருக்குது, அது லஞ்சுக்கு ஒரு 1000 பேருக்கு இதை கொடுத்துட்டு வந்துரு, அது எவ்வளோ கேளு அப்படின்னா அந்த காசு கொடுத்துருவார். நான் கொண்டு கொடுத்துருவோம். அப்படி இன்னார் வருவாங்க இதை கொடுத்துட்டுன்னு சொல்லி நிறைய வேலைகள் விடுவார். சைலண்டாக செய்வார் அவர். இது மாதிரி அங்கே இங்கே குடும்பம் அதெல்லாம் செஞ்சுருவோம். நம்ம அப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு நம்ம அந்த பர்த்டே அன்றைக்கி எதுவும் செய்ய மறுநாள் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் ஒரு லஞ்சுப்பா எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணுங்க பாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எனக்கு கூட்டு சில பொறுப்புகளை கொடுப்பார். நம்ம கரெக்டாக செஞ்சுருவோம். அது ஒரு பிடிக்கும். அப்புறம் ஏதோ ஒரு நாளைக்கு வந்து இந்த கார் இருக்காது, சரி வா போகலான்னு காரில் இருக்குவார். அது ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு வருவார். சினிமா தவிர்த்து எதாவது பேசினா அதை தான் பேச முடியும். நீ என்ன பண்ணி அதெல்லாம் கேட்டுருப்பார். இப்படியே படம் பண்ணிருக்கும்போது அப்புறம் சின்ன மாப்பிள்ளை ஆரம்பித்தாச்சு. சின்ன மாப்பிள்ளை பண்ணும்போது தெய்வாக்கு முடிஞ்சோடனே அவர் படம் நல்லா இருக்கே, கொஞ்சம் நல்லா போச்சு. அந்த படம் அவருக்கு பிடிச்சிருந்தேன். ஆக்சுவலாக நல்லா ரீர்கடை நல்லா பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் சின்ன மாப்பிள்ளை பண்ணும்போது நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், சார் இது மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் சார், ரொம்ப சந்தோஷம் பண்ணிக்கேன்னாரு. இல்லை நீங்கள் வரணும், அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன். நான் இங்கே வர்றது ஒரு நாளைக்கு 2 சாங் 3 சாங் போய்ட்டு வந்து அடிச்சிடுவானுங்க பிடிச்சிடுச்சுலாம், ஒன்றா டைமே இல்லைன்னாரு. நீங்கள் வீட்டில் பார்த்துட்டாங்க சார், நீங்கள் என்றைக்கு வரீங்களா அன்றைக்கி விஜயகாந்த் சார் ரவுத்தர் நீங்கள் 3 பேர் வர அன்றைக்கி கல்யாணம்னு சொல்லிட்டேன். ஏன் இப்படி சொல்கிற மிரட்டுறேன் அப்படின்னாரு. சார் நீங்கள் ஒரு டேட் கொடுங்க சார். இல்லை அந்த வேலையெல்லாம் நான் செய்யக்கூடாது, அப்போ நீங்கள் டேட் சொல்லுங்க, வர April 4th வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். April 4th சரி வந்தால் ஆகணுமா? இல்லை கண்டிப்பாக வரணும் சார். சரி போய் வரேன். அன்றைக்கி வந்து சார் இண்டஸ்ட்ரிக்கே ஷாக்கு, ஒரு நாள் இளையராஜா ஊரில் இல்லைன்றது. ஆமாம், அப்போலாம் ஒரு நாளைக்கு அது ஒரு புதன்கிழமை. அன்றைக்கி வந்து பிரசாத் லீவாக இருக்குது, ஆள் இல்லைன்றது பெரிய வந்து வரலாம். என்ன எனக்கு சின்னாச்சு இது மாதிரி அது கல்யாணம், அதுவே பாப்புலர் ஆகிடுச்சு. இது டிசிவா கல்யாணத்துக்கு கோபிச்செட்டிப்பாளையம் போயிட்டார். இங்கே லோக்கலில் இல்லை, கோபிச்செட்டிப்பாளையத்தில் கல்யாணம். நைட்டு ப்ளூ மவுண்டன் ட்ரெயினில் ஏறி மறுநாள் காலையில் வர்றார், ஈரோட்டில் இறங்கி வர்றார். வந்து கல்யாணத்துக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்து இருந்து அவரும் விஜயகாந்த் சார் எல்லோரும் நின்று தாலி எடுத்து கொடுத்து, பிரபு சார் எல்லோரும் வந்து தாலி எடுத்து கொடுத்து கட்டி மைக்கில் வந்து மணிவண்ணன் சார் தான் சும்மா மைக்கில் ஹோஸ்ட் பண்ணார். பேசி எல்லோரும் அடுத்து ராஜா சார் பேசிட்டோம்லாம் சொன்னார். பேசி வந்து மைக்கில் ஒரு நல்ல ஒரு பாடல் வரிகள் 4 பாட்டு பாடி நல்லா இருக்குன்னு சொல்லி வாழ்த்திட்டு போனார். அது வந்து என்னாச்சுன்னா ஒரு பெரிய டாக் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி. அன்றைக்கெலாம் மீடியா இருந்தால் வேறு மாதிரி தெரிஞ்சிருக்கும். நான் ராஜா சாரோட பெரிய ஃபேன்னா அவர் எழுதியிருக்கிற ஒவ்வொரு ஸ்வரத்தையும் நோண்டி எடுத்து நானும் தனுஷம் பண்ணேன். பாதி வேலை இதுதான். உட்காந்து பேஸ் லைன் மட்டும் கேட்போம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பாட்டை ரோல் ஆஃப் பண்ணிட்டு பேஸ் லைன் கேளுங்க. ஏன்னா அவரோட பாட்டில் பேஸ் லைனே மெலடி மாதிரி இருக்கும். இந்த மேகம் கொட்டட்டும் அதுல ஃபுல்லா ஒரு மெலடியே போயிட்டு இருக்கும். மேகம் பொம் 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 கொட்டட்டும் டன் 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 முண்டு டன் 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 மேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டு டன் 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 போயிட்டே இருக்கும். மீனிங்
பேஸ் லைன் தனியாக போகிறதே நம்ம கவனிக்க முடியாது. ஆனால் இட் வில் பி கான்ட்ரிபியூட்டிங் ஸோ மச் டு த சாங். கில்லாடி அவர் கவுண்டர் பாயிண்டில் அவரை மாதிரி பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ராஜா சார் கிட்ட நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, அவர் என்னென்னமோ எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. ஒரு குழந்தைகிட்ட டாய்ஸ் கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவருக்கு என்னமோ ஒரு அதான் அந்த அது ஒரு 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 ருடிமெண்ட்ரி லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து வரல அந்த மியூசிக். அதை தான் நான் பெரிய சக்தின்னு பார்க்குறேன். நம்ம அவர் எப்படி பார்க்குறோம்னா ப்ரொஃபஸர் மாதிரி பார்க்குறோம். ஸ்கோர்லாம் அப்படி எழுதுவார், இது பண்ணுவார், கொடுத்தா அப்படி இருக்கும், மாற்றி ஒரு போ கூட மாற்றி போட்டா வர ஓகே, அது வந்து நம்ம பார்வை. ஆனால் அவரை எது இயக்கிறது அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய ஏதோ ஒரு அவருக்குள்ள ஏதோ ஒரு பெரிய ஒரு சராசரி மனுஷனை தாண்டி ஏதோ ஒரு எவல்யூஷன் பெருசாக நடந்ததாக பார்க்குறேன். என்ன அமானுஷ்யமாக இருக்குது அவர் பண்ண சிலதெல்லாம் கேட்டால், இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் பண்ணுவானா அப்படின்னு தோணும் நம்மளுக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக இருக்கட்டும், ஒரு சிம்பிளஸ்ட்டு ஒரு தென்பாண்டி சீமையிலேயா இருக்கட்டும், சுந்தரி கண்ணாளர் செய்தியாக இருக்கட்டும், அவ்வளோ காம்ப்ளெக்ஸ் மியூசிக் அது. ஆனால் அதுக்குள்ளே திடீர்னு சிம்பிளிசிட்டி, மீனிங் ஹி ஹஸ் நாட் டிஃபைன்ட் ஹிம்செல்ஃப் அட் ஆல் இன் இஸ் இது. அவர் டிஃபைன் பண்ணுங்கிற இடத்துக்கே நகரவே இல்லை. அவர் என்ன வருதோ வரட்டும் 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 வரட்டும்ட்டு. ஸோ அவருக்கு ஒரு ஹேங் ஓவரே இருக்கிற மாதிரி தெரியல. இட் சீம்ஸ் லைக் மியூசிக் இஸ் ஹேப்பனிங் டு நவ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நாளைக்கு டியூன் பண்ணோன்னா இன்றைக்கே ஓட்ட ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு அவநம்பிக்கை இருக்குது, நாளைக்கு டைரக்டருக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஆனால் அதை கடந்து போயிடும். அவர் அதை கடக்கணும்னே நினைக்கல, இந்த நொடி அவர் கடக்கணும்னே நினைக்கிற மாதிரி எனக்கு தோணலை. ஸோ அவருக்கு டியூன் தானே வரும் பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, பயங்கரமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நீங்கள் இன்னோசன்ஸ்னு எடுத்துக்கலாம், பியூரிட்டின்னு எடுத்துக்கலாம், அப்படி ஒன்றா எடுத்துக்கலாம். பட் ஏன்னா இந்த மாதிரி இசையை புரிந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க உலகத்தில். ஆனால் ஏன் இவருக்கு மட்டும் இது ரொம்ப பெக்குலியராக இருக்குது அப்படின்னா, அது இசையை கடந்த விஷயமா தான் நான் எடுத்துக்கிறேன். அவருக்கு வந்து ஒரு ஐ திங்க் இஸ் வெரி ஸ்பான்டேனியஸ். மியூசிக் வந்து அவர் அப்புறம் பண்ணணும்னு நினைக்கல. அவர் சொன்னார் ஆக்சுவலாக ஒரு இன்டர்வியூவில், டெய்லி பல் தேக்கிற மாதிரி தான் நான் மியூசிக் போடுறேன், அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் ஆனால் அப்படின்னா என்ன இவர் இப்படி சொல்கிறார் அப்படின்னு. மேபி அது உண்மைதான். நீங்கள் டெய்லி பண்ணுற விஷயத்த நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்டாக பண்ண மாட்டீங்க, ஆங்ஷியஸாக பண்ண மாட்டீங்க, பயத்தோட பண்ண மாட்டீங்க, திமிரோட பண்ண மாட்டீங்க. ஒரு இயல்பான ஒரு விஷயம் உங்களுக்கு நேச்சுரலாக வந்துடுதுன்னா அதில் இந்த எதுவுமே இருக்காது. பயம், கோபம், திமிரு, ப்ரூவ் பண்ணுங்கிறது அது எதுவுமே இல்லை. அதனால அவர் சக்தியை மாறிட்டாருன்னு நினைக்கிறேன் அவர். ஸோ அதுதான் அவருடைய பெரிய ஸ்ட்ரென்த்தாக நான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் இளையராஜா சரித்திரத்தில் கதையை கேட்காமல் மியூசிக் பண்ண படம் தான். என்னென்ன கதை, அதை ஒன்றும் இல்லை, நம்ம உட்காந்து ரெக்கார்டு கிடைக்க பாணி உட்காந்து பேசிக்கலாம். என்ன பாட்டுறா வேணும், ஒன்றும் இல்லை, கரகாட்டம் ஆடிட்டு வர மாதிரி ஒரு லவ் சாங் மாதிரி தான் அந்த பொண்ணை பார்த்தான். அதனால இந்த லவ் சாங் மாதிரி வந்தான். சரி ஒன்றரை இப்போ சிரிச்சு தான் பாடுக்காரு, கம்போசிங் இருக்குது. இப்படி போட்டு கொடுத்துறாரு. போட்டு கொடுத்தா அடி பின்னிச்சு. அப்புறம் நான் ஊரில் போயிட்டு எனக்கு ஒரு மெலடி சாங் ஒன்று வேணும், எல்லாமே கூத்தடிக்கிற சாங்காக இருக்கு. உடனே தன்னான்னு போட்டால் அங்கேருந்து பாட்டு எழுதி இது பண்ணி அனுப்புகிறோம். அதே மாதிரி மதுரை மாதிரி கொடுத்து வரோம். இப்போ எல்லா பாட்டுகளுமே அது மாதிரி கேட்டு 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 வாங்கி அவர்கிட்ட எந்தவித சுச்சுவேஷன் கதையை சொல்லாமலே பாட்டுகளை வாங்கிட்டேன். பாட்டுகள் போட்டு லாஸ்ட்டில் என்னடா பாட்டு இல்லை, அவங்க ஊரில் தனியாக பார்த்துட்டாங்க, இவங்க ரெண்டு கோவிலுக்குள்ளே தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து அடிக்க வச்சுருவாங்க. நீ தீயில் நடந்த எனக்கு வந்து நிரூபித்து காட்டு, தப்பு பண்ணலன்னு சொல்லி அந்த வில்லன் சொல்லுவான். உடனே தீ வளர்த்துருவாங்க, அதில் பாடுற மாதிரி பாட்டு. எனக்கு என்னென்னா உண்மை சொல்கிறேன், அந்த பாட்டு ஃபுல்லாக வந்து அவங்க நெருப்பில் ஆடட்டுன்ற மாதிரி எனக்கு ஒரு மனசு இருந்தது. இவ்வளோ தப்பு இல்லாதவங்கயா நாங்கள் அப்படிங்கிற மாதிரி காட்டுறேன் நான். கனகாவும் ராமராஜனும் கவுண்டமணிகிட்ட போய் என்ன தலையில் இந்த பின்னு வச்சு குத்தி வலிக்குதுன்னு 2 நாளாக போட்டு வாட்டி எடுத்தார். இன்றைக்கி ஃபுல் சாங்கும் ஆடணுங்கிற இன்றைக்கி போய் சொல்லுங்கள் என்னோட. அவர் நேரம் அந்த கவிஞரையா தான் கூட அவர் நாடகத்தில் பாட்டு எழுதி பழக்கல கவிஞரையா. இவங்க தலையெல்லாம் ஒரே வலிக்கு தான், எதுக்கு ஆடணும், இந்த சீன் இன்றைக்கி பிடிக்கணுமே இல்லை, அதுக்குள்ள கொஞ்சம் லேட்டாக எடுத்து பண்ணிக்கலாமா, லாஸ்ட் பல்லவி இல்லை அதில் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. பாவம் ரொம்ப தலைவலி இருக்காங்க பொறுத்து. அதனால சொன்னால் 3 நாளாக நம்ம வரிசையாக கரகாட்ட பாட்டு தான் எடுத்திருக்கோம். அதனால நான் என்ன எடுத்துடலான்னா கரெக்டாங்க. இன்றைக்கி வந்து இப்போ படம் பாருங்க, அந்த கரகத்தை எடுக்கிறது லாஸ்ட் தான் எடுப்பாங்க, மாரியம்மான்னு தான் எடுப்பாங்க. அதுக்கு முன்னால் சும்மா மற்றவங்க ஆடிட்டுருவாங்க, இறங்கிட்டு இருப்பாங்க, விட்டுருப்பாங்க. அந்த இடத்துல அண்ணன் மியூசிக் கொடுத்துருப்பாரு. என்னை அறியாமல் எடுத்து அந்த ஷாட்டுக்கு மாரியம்மா பின்னால் அவங்க கால் வைக்கிறதுக்கு அந்த ஹெவினஸ் மியூசிக் பின்னால் கொடுத்துருப்பாரு. மற்ற இடங்கள்ல இருக்காது, அந்த ஒரு இடத்துல கரெக்டாக அந்த இடத்துல எப்படி நான் ஷார்ட் வச்சேன்னு எனக்கு தெரியல. அண்ணன்ட்டு போய் சொல்கிறேன், படம் பார்த்து இது ஒன்றா
படத்தினுடைய கதை கேட்காம பாட்டு போட்டது ஒன்று. நானும் அண்ணன் கூட தந்துருக்கேன். நான் அப்போ வந்து அண்ணன் வந்து வேறொரு படம் ரீரெக்கார்டிங் பண்ண பார்க்க போகிறோம் சனிக்கிழமை போனால் என்னாச்சுன்னா அவர் படம் பார்த்து சரி பண்ணிக்கலாம் மண்டே வந்துரு சொல்லிட்டு போயிட்டார். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி நான் அன்றைக்கி நைட்டு அமரையா இந்த இது பணம் எதிர்பார்த்த இடத்துல வரல, அதனால தள்ளி கொஞ்சம் தள்ளி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னா அன்றைக்கு அந்த நைட் டைமில் ஃபோன் பண்ணுறோம். என்ன இது மாதிரி பணம் ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கான், அதனால் கொஞ்சம் இப்போ ரீரெக்கார்டிங் வேணாம். என்னடா பண்ணுறது இன்னொன்னா உன் படம் ரெடியாக இருக்கா? ரெடியாக இருக்குது, நாளைக்கே போய்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் ட்ரிம்மிங் மேலே தான் இருக்கட்டும் போயிட்டு ரீரெக்கார்டிங் படம் பார்க்காமல ஃபர்ஸ்ட் டேல போட அவ்வளோதான் டான் போட்டாரு. இப்படி படத்தை பார்க்காமலே ஒரு ரூல் போட்டு அந்த படத்தை கிளைமேக்ஸ் வரைக்கும் ஏற்றி கொண்டு போகிறது அந்த மகா புத்திசாலினுடைய வேலை தான். ராஜா சாரை பற்றி நான் எப்போவோ சொல்கிற விஷயம் இப்போ தான் ராஜா சார் வந்து நேர்மையாக ஒத்துக்கிறாரு. எனக்கு இல்லாத கர்வம் வேறு எவனுக்குடா வரும் அப்படிங்கிறாரு. இதை நான் வந்து பல தடவை சொல்லுவேன். அவரை வந்து பெரிய கர்வி அதெல்லாம் சொல்லும்போது அவர் பண்ணியிருக்க சாதனைக்கு அவர் ரொம்ப தன்னடக்கத்தோடு இருக்காருன்னு முதல்ல புரிஞ்சுக்கங்க. இவ்வளோ பெரிய சாதனைலாம் நான் பண்ணால் பாரதி ராஜா சொல்கிற மாதிரி பட்டில் மவுண்ட் ரோடில் அப்படி போவேன் நான் அப்படின்னு அந்த மாதிரி அவன் தலைகளை நடந்து போயிட்டு இருப்பான். அவருக்கு வந்து முதல்ல அந்த கர்வப்படுறத கூட நேரம் இல்லாமல் இருந்தது. அப்படிப்பட்ட ஒருத்தர். அப்புறம் இப்போ நம்ம நினைக்கிறோம்ல ஒருத்தரை தாண்டி வேற ஒருத்தர் புகழ் பெறுறதுங்கிறது அது அந்த சைக்கிள் அப்படி தான் இருக்கும். இது வரைக்கும் எல்லாரும் அந்த மாதிரி தான் வந்திருக்காங்க. அந்த மாதிரி ராஜா சாருக்கு வேற ஒரு மாற்றம் வந்ததுனால உலகம் பூரா இப்போ நிகழ்ச்சி பண்ணி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இவ்வளோ மக்களை சந்திக்கிற மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைச்சிருக்கு. இல்லாட்டி அவர் பிரசாத் ஸ்டுடியோலேயே உட்காந்து ரெக்கார்டிங் பண்ணிகிட்டே இருப்பாருன்னு வச்சுங்களேன். இப்படிப்பட்ட உலகத்தை அவர் ரசிச்சிருக்க முடியாது. அதனால் இந்த உலகத்தை ரசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவர் கிடைச்சதுக்காக நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். அவருடைய லைவ் ஷோவில் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும்தான் ஒரு ஹார்மோனிய பெட்டியை வச்சுக்கிட்டு ஒரு ஒன் மேன் ஷோ மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு. அந்த கெட்ஸ் வந்து வேறு யாருக்கு இருக்குன்னே தெரியாது. அந்த மாதிரி நான் அவருடைய ஷோ 1-2 நான் தொகுத்து வழங்குறதுக்கான எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நான் நினைப்பேன் இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாங்க இங்கே அப்படின்னா ஒன்றுமே வேணாம், நம்ம அங்கே போய் நான் நின்னா போதுங்கிற லெவலுக்கு தான் இன்னமும் அந்த தன்னம்பிக்கையோடு இருக்கார். அதே மாதிரி இப்போ அவர் சொல்கிறதெல்லாம் உண்மையான விஷயந்தான். அந்த கர்வம் வந்து வேறு யாருக்கும் இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. அவ்வளோ கர்வத்துக்கு தகுதியான அவர் வந்து ராஜா சார். இளம் வயதிலேயே இசையின் பேரில் வந்து நீங்கள் ஈர்க்கப்பட்டிருக்கீங்க. யார் காரணம்? முழுக்க இளையராஜா சார் தான். சின்ன வயசில் நான் 74 பிறந்தேன் சார். ஸோ ரேடியோனாலே இளையராஜா சார் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த குழந்தையா இருக்கும் போதே இளையராஜா சார் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அது அதாவது அந்த அவரோட முதல் திரைப்படம் அன்னக்கிளி, அதுவே நான் குழந்தையா இருக்கும் போதே அதுதானே கேட்குறேன். அந்த அன்னக்கிளி பாட்டுலேருந்தே நான் வளர்ந்துட்டு இருக்கேன். அது அவர் அங்கே மியூசிக் போட நம்ம இங்கே ரேடியோவில் கேட்க ஆரம்பிச்சிங்க. அது அப்படியே இப்போ உள்ள போய் அந்த மியூசிக் ஃபுல்லாக அப்படியே அதுலேயே நனைஞ்சு அப்படியே ஓடின்னு இருக்கு லைஃப். சின்ன வயசில் என்னென்னா பிறந்தது எங்கள் அப்பா வந்து பிறந்த போது அவர் இல்லை அங்கே. அதாவது அவர் வெளிநாட்டில் எங்கே குவைத் அப்படின்ற ஒரு நாட்டில் வேலை பண்ணிட்டு இருக்கா. வந்ததே நான் 8 வயசு இருக்கும்போது தான் வராரு. ஸோ அது வரைக்கும் நான் அப்பா பார்த்ததில்ல. அம்மா இருக்காங்க, என் கூட பிறந்தவங்க அக்கா, நான், தம்பி, அப்படியே வாழ்க்கை. தங்க அப்போ பிறக்கல, ஓடின்னு இருக்கு. இளையராஜா சார் மியூசிக் தான் ஃபுல்லாக கேட்டுன்னு வளர்ந்துட்டு இருக்கோம். ஒரு 8 வயசு எனக்கு இருக்கும் போது எங்கள் அம்மா கேட்குறாங்க, என்னவா ஆகணும், என் பிறந்த நாள் அன்றைக்கி நீ என்னவா ஆகணும், பெரியவனானா என்ன ஆகணும்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். அப்போவே அது என் வாயிலேருந்து அந்த 8 வயசு பையங்க வந்து ஒன்றுமே தெரியாது, உலகம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் 8 வயசில் நான் சொன்னது இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த 8 வயசில் எங்கள் அம்மா வந்து இந்த ஷர்ட்டை மாட்டி விடுறாங்க, பட்டனை போட்டு என்ன ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறது அது இன்னும் அப்படியே மைண்டில் இருக்குது. அப்படி இந்த கதை ஏன் சொன்னேன்னா, எனக்கு இதுலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இசை காரணமாக இசை எனக்கு அப்படியே அந்த இளையராஜா இசை எனக்கு நான் 8 வயசில் பார்க்குறேன்றது ஒன்று. அந்த 7-8 வயசு வரைக்கும் நான் இளையராஜா தான் எனக்கு அப்பா. ஏன்னா அவர் மியூசிக் தான் எனக்கு ஆறுதல். அதாவது குழந்தைங்களுக்கு என்ன வேணும், அன்பு, அரவணைப்பு, ஆறுதல் வேணும். இது எல்லாமே எனக்கு இளையராஜா கிட்ட தான் கிடச்சது. அன்பு, அரவணைப்பு, ஆறுதல், இது எல்லாமே ஒரு அப்பா ஸ்தானத்தில் எனக்கு கொடுத்தது இளையராஜாவின் இசை. அவர் அந்த இசை. ஸோ எனக்கு இளையராஜா சார் தான் எனக்கு எல்லாமே. அதாவது எனக்கு தெய்வம், குரு, அப்பா எல்லாமே அவர் தான். எனக்கு முழுக்க ஆக்கிரமிச்சது இளையராஜாவின் இசை. எனக்கு என்னன்னா சின்ன வயசில் இளையராஜா சார்கிட்ட வாசிக்கணும், நான் ஒரு இசையமைப்பாளனாக ஆகணும். இதுதான் எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது. இளையராஜா மாதிரி ஒரு மிகப்பெரிய கிரியேட்டிவ் ஜீனியஸாக பார்க்க முடியாது. அதெல்லாம் எந்த விதமான டவுட்டும் கிடையாது.
அந்த பூவிலங்குங்கிற படத்துக்கு ஒரு கன்னட படம், இந்த முரளியை இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் ரமிஜானியும் அதில் தான் டைரக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அந்த படத்துக்கு விஜிபியில் கம்போசிங் காலம்புற அவர் சீக்கிரம் போடுவார், கம்போசிங் போடுவார். நாங்கள்லாம் கொஞ்சம் 7 மணிக்கு 7:30 மணிக்கு போகிறோம். போய் உட்காந்துட்டு டிஃபன் சாப்பிட்லாம் ராஜானுங்கிறேன். நான் இருங்க ஒரு டியூன் போட்டிருக்கேன், கேட்டுட்டு சாப்பிட்லான்னாரு. டிஃபன்லாம் வந்துடுச்சு. உட்காந்து கேட்டால் 5 பாட்டையும் தப தப தபன்னு வாசிக்க ஆரம்பிக்கிறார். 5 டியூன், அதாவது பல்லவியே இதையும் சரணத்தையும் வாசிக்க ஆரம்பிக்கிறார். அவ்வளோ பிரில்லியன்ட்டு. 2 நாளில் 5 சாங்கியமும் இதுவும் பண்ணி கொடுத்தார். அந்த படத்துக்கு வந்து அவருடைய பாட்டுகள் தான் வந்து இதுவே ஜீவனே, அந்த அவருடைய பாட்டுகள் தான். அதே மாதிரி எல்லா அப்புறம் நம்மளுடைய சிந்து வைரவியெல்லாம் என்ன பாட்டு, அவரை தான் ஜீவன். அது எங்களுக்கு இந்த 16 வயதுல போதை அதிகமாக இருக்குது. எனக்கும் பாரதிக்கெல்லாம் அந்த நேரத்தில் எங்களுக்கு வந்து 16 வயதுலேன்னு ஒரு படம் வந்து எங்களையெல்லாம் வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போயிடுச்சு. அந்த இம்பேக்ட் எப்படி ஒரு இளையராஜான்னு ஒருத்தர் உள்ள வந்து எங்களுடைய அந்த காலேஜ் டைம்ஸ், ஒரு யூத் டைமில் வந்து ஒரு மெஸ்மரைஸ் பண்ண படம் வந்து 16 வயதில் எங்களை வந்து அப்படியே ஹாண்ட் பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து இளையராஜா. ஸோ இந்த 2 பேருமே வந்து ஸ்ரீதர் சாரோட கனெக்ஷன் இல்லாத ஒரு டெக்னீஷியனாக. பட் இவர் வந்து அவங்க 2 பேருமே பயப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டைரக்டர். ராஜா சார் மிகவும் பெருசாக மதிக்கக்கூடிய ஒரு எம்எஸ்வி. அது இல்லாமல் அந்த கனெக்ஷன் அவங்க 2 பேரும் கொடுக்குற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நடுவில் ஒரு கேரக்டர் உள்ள புதுசாக போச்சுன்னா அது நம்ம தான் ஏதோ பின்னாடி போய் லாபி பண்ணுமோன்ற ஒரு ஃபீலிங் ராஜா சாருக்கு இருந்திருக்கலாம். ஆனால் ராஜா சாருக்கு ஏன் அந்த உணர்வு இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும்னா, பன்னீர் புஷ்பங்கள் பண்ணும்பொழுது நாங்கள் முதல் 3 படம் தான் ஒர்க் பண்ணோம் ஸ்ரீதர் சார்கிட்ட. இளமூஞ்சல் அடங்கிறது, அழக உன்ன ஆராதிக்கிறேன், சௌந்தரியமாக இது மோகன புன்னகை, இது 3 தான் நான் ஒர்க் பண்ணேன் அவரோட டைரக்டரோட. அப்புறம் மோகன இது சௌந்தரியமாக வருகிறோன்னு ஒரு படத்தில் பாதியில் வந்துட்டு டைரக்டர் ஆகிறோம் பன்னீர் புஷ்பங்களுக்கு. அப்போ ராஜா சார் மியூசிக் கேட்ட உடனே அப்போ ராஜா சார் வந்து மீண்டும் கோகிலாவுக்கு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ராஜா சாரோட சேலரி வந்து 1 lakhக்கு மேலே, எங்கள் பட்ஜெட்டே அவ்வளோ 5 lakhs தான், எல்லாம் நியூ ஃபேஸ் அது இதெல்லாம். அவர் போய் மியூசிக் கேட்ட உடனே சரி என்ன படம் கதை சொன்னால் நல்லா இருக்குது நான் பண்ணுறேன்ட்டார். ஆனால் ரெமண்ட்ரேஷன் சொல்லவே மாட்டேன். ரீரிகார்டிங் வரைக்கும் ரெமண்ட்ரேஷன் சொல்லாமல் கடைசியில் சொன்னார், சரி அண்ணே ஏதாவது கேளுங்கண்ணே பயமாக இருக்குண்ணே, அமர் வேறு டெய்லி அண்ணே எங்கேயா குண்டு போட்டுறாதண்ணே, சொல்லுண்ணே என்னண்ணே நீ பேசாமல் இருக்க, சொல்லுண்ணே எங்களால் முடியாதுண்ணே, நாங்கள் இப்படி பண்ணுறோண்ணே படம் அண்ணே அப்படின்னு. இவர் சொல்கிறையா சார் அப்படி இப்படின்ட்டு மியூசிக்கெல்லாம் போட்டு பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ரீரிகார்டிங் வந்தாச்சு. சம்பளம் சொல்லலை. அப்புறம் ரீரிகார்டிங் பண்ணும்போது இப்போ சொல்லுங்க அண்ணே ஃப்ரீ சம்பளம் வாங்கலையா? அப்படியே ஷாக்குண்ணே. முதல் படம் பண்ணுறீங்க, முதல்ல ஜெயிங்க அப்புறம் பார்க்கலாம். நீங்கள் தானே ஸ்ரீதர் சார் கிட்ட வந்து சொன்னீங்க. என்ன கேஷரா? ஸ்ரீதர் சார் சொன்னார், ஐயா இந்த 2 பசங்க தான் காரணம்னு, நான் ஏன் அவங்ககிட்ட சம்பளம் கேட்க போகிறேன் ஓகே அப்படின்னா. இது இளையராஜாவுடைய அந்த நான் இப்போ அவருக்கே சொன்ன ஒரு வாட்டி அப்படியா அப்படின்றாரு. அவர் மறந்துட்டாரு. எவ்வளோ பேரை பார்த்துருப்பாரு. எவ்வளோ எனக்கு ஒன்றே ஞாபகம் இருக்கியா உன்னை பற்றி, ஏன்னா உங்கள் அப்பா உன்னை கூட்டிகிட்டு வந்தார், என்கிட்ட இவனை பார்த்துக்கோன்னு சொன்னார், இவனை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னாரு. ஏன்னா எங்கள் அப்பா தான் ராஜா சாரை தெலுங்குல இன்ட்ரடியூஸ் பண்ணார். முதல் என்டிஆர் ஆமாம் யுகந்தர்ன்றது தான் பில்லான்ற படம் தான் முதல் அப்பா தான் எடுத்தார். அதான் டான், ஹிந்தி டான் ரைட்ஸ் வந்து வேலாயுதம் வாங்கினார், வேலாயுதனார் தான் வாங்கினார். அவரும் அப்பாவும் தான், அவர் தான் ஃபைனான்ஸ் அப்பாவுக்கு. அண்ணா தமிழ் அனுபந்தம் தட் இஸ் யாதவங்கி பரத் அவர் தான் ஃபைனான்ஸு. அதுக்கப்புறம் வேறு ஒரு படம் எடுத்தார் என்டிஆரை வச்சு, அதுக்கும் அவர் தான் ஃபைனான்ஸு. அண்ட் இந்த படம் யுகந்தர் எடுக்கும்போது அவர் தான் ஃபைனான்ஸ். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணார், என்டிஆர் கிட்ட வந்து இளையராஜான்னு ஒரு மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா தமிழில் டாப்பில் இருக்கார், அவரை போடலாம். அதுவும் மகாதேவன் மியூசிக், கேவி மகாதேவன் தான். அதுவும் ராமராவ் சார் மகாதேவனா பெரிய ஒரு. அப்போ சொன்னார், பிரதர் இது தெலுங்கு பிரதர், இதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, நீங்கள் எதுக்கு மியூசிக் டைரக்டர், அதுவும் இல்லாமல் கேஎஸ்ஆர் தாஸை டைரக்டராக போட்டிருக்காரு. கேஎஸ்ஆர் தாஸ் கிருஷ்ணா டைரக்டர், ராமராவ் சாருடைய காம்பவுண்டே கிடையாது. எனக்கு ஆக்ஷன் போடும், எனக்கு கேஎஸ்ஆர் தாஸ் தான் சொல்லி கேஎஸ்ஆர் தாஸை போட்டுட்டார். அதே மாதிரி ராஜா சாரை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதான் ஃபஸ்ட் படம், ஃபஸ்ட்டு படம் இளையராஜா சார் ஃபஸ்ட் படம் யுகந்தர், எங்கள் படம் தான். அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எங்கேயோ போயிட்டார் தெலுங்குல. ஸோ அந்த ஒரு இதெல்லாம் வந்து அவர் மைண்டில் எனக்கு என்ன தெரியாதெல்லாம் ஞாபகம் இல்லை. பட் இது மட்டும் சொன்னார், உங்கள் அப்பா வந்து என்கிட்ட இவனை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னது மட்டும்தான் எனக்கு ஞாபகம். உன்னை கூப்பிட்டு வந்தாரியா,
எதுக்குன்னா நான் என் பையனை கூட்டிகிட்டு போனேன். சக்தியை கூப்பிட்டு போய் சொன்னேன், அண்ணே என் பையனை நடிக்க போகிறானோன்னா, எனக்கு உங்கள் அப்பா உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், இப்போ நீ உன் பையனை கூட்டிகிட்டு வர அப்படின்னு சொன்னார். அதில் தான் எனக்கு இது தெரியும், இல்லைனா அது வரைக்கும் தெரியாது. ஸோ அந்த ஒரு நன்றி வந்து இளையராஜா சார்கிட்ட வந்து வெளிப்படையாகும்போது எனக்கு வந்து அப்போ தான் தெரிஞ்சிச்சு, ஓகே இவர் வந்து மறக்காமல் இருக்கார் அந்த விஷயத்த அப்படின்றது. பார்த்தா நாயன் போஸ்ட் விட்டுருக்காங்க. பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா வந்து மணிரத்னம், பிசிஸ், இளையராஜா, பிசிஸ். என்னப்பா அது என்ன காம்பினேஷனில் அப்படின்னு நினச்சி சும்மா அது பாருங்க, சினிமாக்கெல்லாம் ஐடியாவே இல்லை. இப்போ இந்த இடத்துல மணிரத்னத்துக்கு போல் என் பேர் வந்து எப்படி இருக்குன்னு சும்மா யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா ஐயாவை நினச்சி இளையராஜா ஃபஸ்ட்டு படமே பண்ணணும்னு போக நினச்சேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு படம் போகக்கூடாது. ஏன்னா நான் போனால் என்னை போட்டு மிதிச்சிருவாருன்னு தெரியும் எனக்கு. நான் போனால் மிதிச்சிருவார், எனக்கு நல்லா க்ளீனாக தெரியுது. நான் போனால் அவர்கிட்ட எதுவுமே நான் என்ன கேட்குறதுலாம் கொடுக்க மாட்டேன், அவர் கொடுக்குறது. ஏன்னா அவரை பற்றி கேட்டிருக்கேன், அவர்கிட்ட போயிட்டு பேச முடியாது. எதனால் அப்படி ஒரு அபிப்பிராயம் இல்லை தெரிஞ்சிச்சு, இண்டஸ்ட்ரியில் வந்த மாதிரி தெரியும். அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது தெரியுமே. அவர் ஒரு 42 வருஷம் ஒரு டாமினண்ட்டான ஒரு ரூலர் அவர் ஆக்சுவலாக. ஸோ வந்து அது எனக்கு தெரிஞ்சிச்சு. உடனே என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு 2 படம் பண்ணுவோம், 2 படம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் 5வது நந்தலாலா எழுதும்போது நந்தலாலான்னு எழுதும் உடனே இளையராஜா தான் எழுதினேன். எழுதிட்டு அப்புறம் போயிட்டு கதை ரொம்ப பிடிச்சிச்சு. வந்து ரொம்ப கதை பிடிச்சிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ நல்லா ரொம்ப ஒரு வருஷம்லாம் லேட் ஆகி அப்புறம் திரும்பி பண்ண ஆரம்பிச்சேன். எல்லாம் பாட்டெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, 5 பாட்டு பண்ணார், 3 பாட்டு எடுத்துட்டேன், 2 பாட்டு தான் படத்தில். ரீரெக்கார்டிங்லாம் போனால் பெரிய சண்டை. எப்படி சண்டைனா வந்து இப்போ முதல் சீனில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு தண்ணியில் வந்து இந்த இலைங்கள்லாம் இப்படி செடிங்கள்லாம் போகிற மாதிரி இருக்கும். அது என்ன சீன்னா வந்து 42வது நாள் ஷூட் பண்ணும்போது அப்படியே நான் தம் அடிச்சிட்டே போயிட்டு அப்படியே மூத்திர நிலைக்கலான்னு போகும்போது பார்த்தா ஒரு தண்ணி போகுது, அதில் அந்த இலை போகுது. அடடா இதுதான்டா ஷாட்னு வந்து ஓடியாந்து அந்த மறுநாள் காலையில் ஒரு ஃபுல் டே அதை எடுத்து முடிச்சு ஃபஸ்ட்டு சீன் போட்டோடனே இளையராஜா பார்த்த உடனே ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது அப்படின்னு கீபோர்டில் உட்காந்து நான் டக்குன்னு கையை பிடிச்சேன். ஐயா மியூசிக் கூடாது என்ன பண்ணார், இதுக்கு என்ன சார் பண்ண போகிறீங்க, இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரியாக ஒரு மியூசிக் போட போகிறேன் சார், போடுறாதீங்க சார் அப்படின்ட்டு. இதுபடி முதல் படத்தில் முதல் ரீரெக்கார்டிங். சூப்பர். என்னது கையை வைக்க உடலை இவ்வளோ அழகாக இருக்குது, இது போய் வச்சுங்க. நான் சொன்னேன் சார் இதான் சொல்லிட்டீங்களா அழகாக இருக்குன்னு. அதுக்கப்புறமா நான் அந்த அழகுக்கு மேலே நீங்கள் அதான் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டீங்களே சார். டேய் நான் 45 வருஷம் டைட்டிலில் மியூசிக் போடாமல் நான் வந்து இருந்ததே இல்லை, ரொம்ப நல்லதாக போச்சே, இந்த படத்தில் இப்போ போடாமல் இருங்க சார். அப்புறம் என்ன பண்ணார், இன்னும் லாஸ்ட் ஆர்குமெண்ட். அப்போ என் ரசிகர்லாம் ஒத்துக்க மாட்டேன், உங்கள் ரசிகர் ஒத்துக்கவே வேணாம் சார், இந்த இடத்துல மட்டும் பாட்டு போடாங்க அப்படின்னு என்ன பண்ணார், ரொம்ப கோவமாயிட்டு நீ வெளியே போ அப்படின்ட்டு நேச்சுரலாக சொல்லுவார். இதெல்லாம் நான் இந்த சீன்லாம் முன்னாலே நடந்திருக்கு நிறைய பேருக்கு, அந்த சீன்ல எனக்கு தெரியும். அதில் என்னை எந்த பாதிப்பும் இல்லை. அப்புறம் அவரு நான் ரொம்ப தெளிவாயிட்டேன், ஒரு பெரிய கட்டை எடுத்து மண்டையில் அடிச்சு 2ஆ பொழந்தா கூட போயிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு தான் போகணும் இல்லையா, எந்த கோபமும் வராது. ஸோ போயிட்டு வந்து பிரிட்ஜ் ஏறி இறங்குறேன். எங்கே நம்ம இந்த நுங்கம்பாக்கம் போய் ஃபோனு திருப்பி வரனார். திரும்பி போனேன், திரும்பி கேட்டார் இங்கே எங்கே மியூசிக் போடுறதுன்னு கேட்டார். என்னன்னா 1 நிமிஷம் 45 செகண்ட் ஒரு ஷாட், ஒரு க்ளோஸ்அப். எங்கே போன அப்போ நான் சொல்லேன் இல்லையா இந்த இது எப்படி எங்கே சொல்லு கரெக்டாக சொல்லு, ஏன்னா நீ டிக்டேட் பண்ணுறேன் நீ அப்படின்னு. இல்லைங்க இந்த இடத்துல போட்டோம்னா ரொம்ப சிரிச்சு வெளியே போட அப்படின்னா திருப்பி இப்படி தான் அவர் கூட. அது சண்டை அன்பு போனவுடனே காலை தொட்டு கும்பிட்டு எல்லா பாவத்தையும் கழுவிடுறது. அதுக்கப்புறம் எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்றது. இன்னைக்கு வரைக்கும் அந்த சண்டை போய்கிட்டு இருக்கு. உங்கள் சண்டை வந்து காரசாரமாக பல மேடைகள்லேயே நடந்திருக்கு. அதாவது எப்படின்னா சண்டைன்னா சண்டை அப்படியே சண்டை சார். ஆக்சுவலி அது இப்போ கூட பார்க்கலாம், என் மூஞ்சிலே முழிக்காதான்ட்டு இருக்காரு. ஆக்சுவலி நான் பின்னால் போய் அவர் பின்னால் தான் போய் பார்க்க போகிறேன். அப்படி தான் நினச்சிக்கிறேன். நெக்ஸ்ட் பின்னால் போய் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் தான் மூஞ்சில் முழிக்கணும், அதை பின் தலையை பார்க்குறேன் அப்படின்னு நினச்சி சொல்லலான்னு இருக்கேன். எப்போ இது என் மூஞ்சில் முழிக்க இது லாஸ்ட்டு இது ஒன்றா நினச்ச பாட்டுக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா நிறைய டியூன் போட்டார். நான் வந்து இல்லைப்பா எனக்கு நல்லா வேணும் அப்படின்னு. நீ எத்தனை டியூன்றாக கேட்பேன்ல, நீங்கள் போட்டே இருங்க எனக்கு வந்து சொல்கிற வரைக்கும் அப்படின்னா ரொம்ப நாள் 2-3 நாள் போயிடுச்சு கம்போசிங். அப்புறம் ரொம்ப கோமாயிட்டார். நீ இதெல்லாம் கேட்டுட்டு வாடா அப்படின்னு. இல்லை இந்த பாட்டில் எனக்கு வேணாம், நீங்கள் இன்னொரு பாட்டு போடுங்கன்னு சொன்னேன். போட்டு முடிச்சோடனே என்ன பண்ணார், என்ன பண்ணேன் கபிலன் தான் எழுதினான். 3 நாள் உட்காந்து விடிய கபிலனோட எழுதிட்டு போய் கொடுத்த உடனே தூக்கி போட்டார். நல்லாவே இல்லை அப்படின்னார். சரி அப்போ சரி யாராவது எழுதுன்னு சொல்லி நான் போயிட்டேன். மறுநாள் வந்தால் இவர் எழுதி வச்சிருக்காரு. நான் இது யார் எழுதுனான்னு கேட்டேன். நான் தான் இல்லை கேவலமாக இருக்குப்பா இதில் போட்டுறாங்க பண்ணி தரீங்க அப்படின்ட்டு உள்ளே போய்ட்டு சரி அவனே எழுத சொல்லு அப்படின்ட்டார். சரி அந்த பாட்டை எழுதிச்சா இப்போ பாருங்கள் ஒரு பாட்டுக்கு என்னென்ன. அடுத்து வந்து ஒரு பையனை நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பையனை கூப்பிட்டு ஏதோ ஒரு பேர் சொல்கிறேன், அந்த பையனை தான் அந்த பாட்டு பண்ணேன். சார் இதுக்கு வந்து இவன் தான் பாடுறான், யார் சித்ஸ்ரீராம் தான் பாடுறான். சித்ஸ்ரீராம் பாடவே கூடாதுன்றது. நான் சித்ஸ்ரீராம் தான் பாடணுன்றேன். ஒரு 5 நாள் சண்டை சார். இப்போ சிஸ்டர் பாடினா நான் வந்து வாய்ஸ் மிக்சிங் வரமாட்டேன், நீங்கள் வரவே வேணாம்
அப்புறம் சிஸ்டாம நானும் அந்த அவர் இன்னொருத்தர் இருப்பாருங்க, அவர் வரவே இல்லை, வரல, கோவம். அவர் அந்த பக்கம் இருக்காரு, நாங்கள் இப்படி போய்கிட்டு இருக்கோம். அப்புறம் போயிட்டு அப்புறம் பாடி முடிச்சிட்டோம், எல்லாம் முடிச்சுட்டு பாட்டு முடிகிற வரைக்கும் சண்டை. அப்போ திடீர்னு போயிட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு, பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த பிஜிஎம் மட்டும் மாற்றிருங்க அப்படின்னு. ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்போ ஏன்டா அப்படின்னாரு, நல்லா தானே பிஜிஎம் நல்லா இருக்குப்பா, ஆனால் நான் கன்சீவ் பண்ண ஒரு ஷார்ட்டு நிறைய ஷார்ட்ஸ் கன்சீவ் பண்ணியிருக்கேன், அது ரொம்ப முக்கியமான ட்ராமா, அது வந்து ரொம்ப இதமாக இருக்கணும், அந்த மாதிரி பண்ணி விடுங்க. அப்போ நான் அப்படியே சிரிச்சிட்டே பண்ணி கொடுத்தாரு. ஸோ இப்படியே ஏன் சிரிச்சு நான் பாடக்கூடாதுன்னு சொன்னார் அவர்? தெரியல அவருக்கு என்னமோ, அவர் ஏதோ ஃபீல் பண்ணியிருக்காரு. அது உண்மைதான். அது சரி, அவர் மியூசிக் டைரக்டர், அவர் ஃபீல் பண்ணுறது கரெக்டாக கூட தெரியல. அந்த பாட்டை யார் பண்ணாலும் பெரிய ஹிட் ஆயிருக்கும். சிஸ்டம் பாடும்போது பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஏன்னா அது ஒரு மனசுக்கு, ஏன்னா சிஸ்டம் பாட்டு கேட்டதில்லை. என் அசிஸ்டன்ஸ் என்ன சொன்னாங்க, சார் இந்த பாட்டுக்கு சிஸ்டம் பாடலாம் சார். யாரும் அந்த பையன் அப்படிங்கும்போது ஒரு கேவலமான பாட்டு போட்டு காட்டினாங்க எனக்கு, ஒரு குத்துப்பாட்டை ஏதோ பாடிருந்தாங்க ஆக்சுவலாக. ஆனால் அந்த வாய்ஸில் ஒரு டிம்பர் ஒன்று இருந்துச்சு, ஒரு டாம்பர்ம்பாங்களா அது ஆக்சுவலாக. அது ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் பாடினா நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டேன். அவர் ரொம்ப மாட்டேன்னு சொன்னார். மாட்டேன்னு சொல்லலாம், தப்பு இல்லையே, ஒரு கிரியேட்டிவ் சண்டை தானே இது, ஒன்றும் பெரிய மரியாதை கொடுக்க மாட்டேன்றாரு. வச்சு ஒரு நாள்லாம் திட்டுவார், ஃபுல் டே திட்டுவாருனே உட்கார வச்சு. அதாவது அப்படியே கண்ணீராக கொட்டும், எனக்கு அப்படியே ஓன்னு கொட்டும், அப்படியே திட்டுவார். என்ன ஏன் கண்ணீர் வரும்னா, மரியாதை கொடுக்கலன்னு சொல்லுவார். எப்படி உலகத்தில் நான் என்ன சொல்லியிருக்கேன், எங்கள் அம்மா சாவுக்கு போகும்போது இளையராஜா சத்தனா திரும்பி போயிடுவேன்னு சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மா புதைச்சிருங்க தூக்கிட்டு இளையராஜா, அந்த அளவுக்கு நான் அவர் நேசிக்கிற போது மரியாதை கொடுக்கலன்னு எனக்கு ஒரே கோவம் வரும். எனக்கு பயங்கரம் கோவத்தில் அழுக வரும். யோ என்னையா அப்படி பண்ணுற, நீ உயிர் எடுக்கிறேன். இதெல்லாம் மீறி ஒரு பெரிய ஜீனியஸ் அவர். என் வாழ்நாளில் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா காலை தொட்டு கும்பிட்டுருக்கேன், 2-3 காலை தொட்டு கும்பிட்டுருக்கேன். இந்த கால்கள்லாம் கூட ரொம்ப புனிதமான காலை, அவருடைய காலை நான் பார்க்குறேன். அவர் கீழே எப்பயுமே உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஒரு பெரிய ஒரு இதுவாக நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் ரொம்ப ட்ராமாட்டிக்காக இருக்குன்னு நினைப்பாங்க. எனக்கு தெரியும் என்னுடைய படத்துக்கு அவர் என்ன கொடை பண்ணியிருக்காருன்னு தெரியும். இந்த படத்துக்கு எடுத்துங்க, அந்த பாடல் வந்து நான் எல்லாம் சண்டைலாம் போட்டேன்ல, ஆனால் அந்த ஹார்மோனிய கட்டைகள்லேருந்து தானே அந்த பாட்டினுடைய உயிரே வந்துச்சு. அந்த படத்தினுடைய பெரிய வெற்றிக்கு அந்த பாட்டு ஒரு பெரிய காரணம். ஸோ அந்த மகான்கிட்ட வந்து நான் இருந்த காலங்கள் வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். அவர்கிட்ட நான் சண்டைலாம் போட்டிருக்கின்றது எனக்கு பெரிய ப்ரிவிலேஜ் ஆக்சுவலி. அந்த சண்டை வந்து எப்படின்னு கேட்டால் வந்து ஒரு கோழி வந்து குஞ்சம் மிதிக்கும் பாருங்கள், அந்த மாதிரி தான் நான் அவரை பார்க்குறேன் ஆக்சுவலாக. வந்து என்னுடைய தாயாக தான் அவரை பார்க்குறேன். ஸோ எனக்கு பெரிய உரிமை இருக்குது. எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் இந்த அளவுக்கு யாருமே உரிமை எடுத்துக்கிட்டது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஐ எம் ஸோ ஹாப்பி ஆக்சுவலி. ராஜா சார் வந்து நான் ரொம்ப ஹெசிடேட் பண்ணி பயந்து போய் அவரை மீட் பண்ணேன் சார். அவர் கண்டிப்பாக கூட பண்ண மாட்டார் அப்படின்னு தான் நினச்சேன். அப்படி தான் என் மைண்டில் இருந்துச்சு. ஏன் தெரில, ஏன்னா மேபி அந்த அவர் இருக்கிற அந்த ஒரு ஸ்டேச்சர் இருக்குல்ல சார், அவருடைய சாங்ஸ் தான் எல்லா சிச்சுவேஷனும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் லைஃப்பில். என்னுடைய காலேஜ் அண்ட் இந்த 10th 11th 12th and then 4 years மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபுல்லாகவே ராஜா சாருடைய மியூசிக் தான் சார். அதை பற்றி அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். we used to be in the band. ஸோ அந்த சாங்ஸ் தான் நாங்கள் ஸ்டேஜில் வாசிப்போம், ப்ளே பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதை இருந்துச்சு. ஆனால் அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் ரொம்ப ஈஸியாக இருந்தார் சார். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மாறிட்டார் ஆக்சுவலாக. வி ட்ராவல் டு லண்டன் டுகெதர். எல்லா சாங்ஸுமே அங்கே தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆல் த மியூசிக் வாஸ் கம்போஸ்ட் அண்ட் ரெக்கார்டட் இன் லண்டன். ஸோ ஒன்றாவே இருப்போம். வி ஆர் ஸ்டேயிங் த சேம் ஹோட்டல் டுகெதர். டெய்லி ஈவினிங் வில் கோ அவுட் டு ஈட். அண்ட் நிறைய அவர்கிட்ட பேசியிருக்கேன், நிறைய இன்டர்வியூஸ் அவர் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு டைமில். இன்ஃபேக்ட் அவருடைய ஒரு பயோபிக்காக ஒன்று பண்ணணும்னு சொல்லி ஒரு ஃப்ரம் பர்த் அந்த ஏர்லி லைஃப் அண்ட் அந்த ஜேர்னி எல்லாமே என்ன நிறைய சொல்லியிருக்காரு சார். அவ்வளோ இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருக்கு. பட் சம்ஹவ் அதுக்கப்புறம் அது கோவிட் டைம் நடந்த விஷயங்கள், ஜூம் கால்ஸ் எல்லாம் எடுத்து நிறைய அவர்கிட்ட பேசியிருக்கேன். நீதானே ஒரு டைமில் நிறைய ட்ராவல் பண்ணோம் சார். நிறைய வி ட்ராவல்டு. அண்ட் அவர் மியூசிக் எப்படி கம்போஸ் பண்ணுறாரு, அதை எப்படி நோட்ஸாக எழுதி ஒவ்வொருத்தருக்கு கொடுக்குறாரு. நான் லைவாக விட்னஸ் பண்ண விஷயங்கள் சார். ஒரு 80 piece ஆர்கெஸ்ட்ரா இஸ் ரெக்கார்டிங் மியூசிக் ஃபார் நீதானே என் பொன் வசந்தம். அவங்களுக்கு இவர் யாருன்னு தெரியாது சார் ஆப்வியஸ்லி. அண்ட் ஆனால் அவர் கொடுக்குற அந்த நோட்ஸ் அவங்க வந்து வச்சுக்கிட்டு அவங்க அதை ரொம்ப ஆட்டோமேட்டிக்கலாக வாசிச்சு முடிக்கும் போது அவங்களே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டன்ட் கை தட்டுனதை நான் பார்த்தேன் சார், வித்வுட் நோயிங் ஹூ திஸ் கம்போசர் இஸ். அதுக்கப்புறம் கேட்டுக்கிட்டாங்க, ஹூ இஸ் திஸ் மேன், வேர் இஸ் ஹி ஃப்ரம், வாட் இஸ் ஹி டன் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்க. இது லண்டன்ல. ஹி நார்மலி ஒர்க்ஸ் வித் தி Budapest team, but this was a new team that we took him to. So அதை நான் லைவாக பார்த்தேன். நான் ரியலி ரொம்ப ரசித்து அவர் கூட அந்த டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். ரஹ்மான் சார்ட்ட வந்து அது ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயம் சார். அது என்னன்னு அது எப்படின்னு சொல்ல தெரியல. அது அங்கே போனால் யூ ஃபர்கெட் எவ்ரிதிங் எல்ஸ். அங்கே வந்து சினிமா, காசிப்
இது அது எதுவுமே நம்ம பேச மாட்டோம் சார். இட்ஸ் ஒன்லி ஒர்க். அண்ட் அவர் ஏதாவது ஒன்று பேசணும்னா, இந்த படம் நான் ஒன்று பண்ணுறேன், ஒன்று ரைட் சம்திங், ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறேன், இந்த ரைட்டர் எப்படி, அந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும்தான் அவர் கேட்பார். அண்ட் ரொம்ப ஒரு அங்கே போனாலே ஒரு மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு கிராப் பண்ணும். அண்ட் யூ ஃபர்கெட் ஆல் யோர் எல்லாமே மறந்துடும் சார். இட்ஸ் ஒன்லி அபவுட் ஒர்க். அண்ட் அது ரொம்ப ரசித்து தான் அந்த விண்ணை தாண்டியோடைய சாங்ஸ் ஒர்க் பண்ணோம். அண்ட் நிறைய டிஸ்கஷன்ஸ், நிறைய இன்ட்ராக்ஷன். இன்ஃபேக்ட் எனக்கு தேவையான சாங்ஸ் எல்லாமே முடிஞ்சிட்டு நான் வந்துட்டேன். மன்னிப்பாயான்ற சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கௌதம்கிட்ட சொல்லாதீங்க தாமரை நீங்கள் வாங்கன்னு சொல்லி எனக்கு சாங் ஒரு 3 days காம்னு சொல்லி எனக்கு ப்ளே பண்ணார். அதுக்கப்புறம் திடீர்னு எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். சார் நீங்கள் ஆஃபீஸ் எங்கே, திருவான்மையூர், கம் டு LA அப்படின்னாரு. சார் புரியல, கம் டு லாஸ் ஏஞ்சலஸ் அப்படின்ட்டாரு. என்னன்னா ஐ ஹேவ் சம்திங் ஃபார் யூ, கம், கேன் யூ கம்? எஸ் சார்ன்னு சொல்லி நான் உடனே அடுத்த நாள் நான் கிளம்பி போயிட்டேன். விண்ணை தாண்டியோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் டைம் அது. அங்கே போயிட்டா ஒரு 2 days வெயிட் பண்ணி அவரை மீட் பண்ணிட்டேன். அங்கே வந்து ஒரு 3-4 கிட்டாரிஸ்ட் வச்சு இந்த ஆரோமலையோடைய ரெக்கார்டிங் பண்ணார். இட் வாஸ் நாட் பிளான்டு. அந்த படம் பார்த்துட்டு எனக்காக அவர் ஒர்க் பண்ணார். அண்ட் தென் இது வந்து ஆல்ஃபோன்ஸ் பாடணும், கைத்தப்புறம் லிரிக்ஸ் எழுதட்டும், ஏன்னா ஜெஸ்ஸி தானே ஹீரோயின், ஸோ மலையாளம் லிரிக்ஸ் எழுதணும்னு சொல்லி அவர் சொன்ன விஷயம் தான். தென் வி கேம் பேக் ஹியர், வி ரெக்கார்ட் தி சாங். அது கரெக்டாக அந்த படத்தில் அந்த இடத்துல நாங்கள் மறுபடியும் இன்னொரு ஷூட் பண்ணோம். ஸோ வெரி ஃபோக்கஸ்ட், வெரி ஃபார் த ஃபில்ம். அண்ட் இப்போ வெந்து தனிந்த காடு வரைக்கும் சார் படம் பார்த்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஒரு ரிலீஸ்க்கு ஒரு 5-6 days முன்னாடி தான் எல்லாமே நடக்கும். ஆனால் ஒவ்வொரு ட்ராக்கும் ஒவ்வொரு ரீலுமே வந்து உங்களுக்கு பிடிக்காம உங்களை அங்கே அனுப்பவே மாட்டேன். ஒரு 3 தடவை ப்ளே பண்ணிட்டு யூ ஷுர் திஸ் ஒர்க்ஸ், நான் இப்படி பண்ணியிருக்கேன், இது மாற்றணுமா. அவங்க டீம் எல்லாம் வந்து டைம் இல்லை, ஆக்சுவலாக போகணும் சார், ஏதாவது சேஞ்சஸ் கேட்டால் வேணான்னு சொல்லிட்டுங்க சார் அவங்களே சொல்லுவாங்க. ஆனால் ஆப்வியஸ்லி வி வோன்ட். ஷல் ஐ சேஞ்ச் திஸ், ஷல் ஐ டூ திஸ், நிறைய இன்ட்ராக்ஷன் நடக்கும். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.